நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் நம்மளோட பல பேரோட தாத்தா ஜென்ரேஷனுக்கு முன்னாடி அவங்க அவ்வளோ இடம் வச்சுருந்தாங்க இவ்வளோ இடம் வச்சுருந்தாங்கன்னு நிறையா சொல்லி கேட்டிருப்பீங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அவங்கள்ட்ட எதுவுமே இருக்காது. அதே மாதிரி நிறைய பேர் பார்க்குறதுக்கு ரொம்ப பரிதாபமாக இருப்பாங்க. நம்மளே நம்ம பாக்கெட்டில் இருந்து காசு எடுத்து அவங்களுக்கு கொடுத்து ஹெல்ப் பண்ணலாங்கிற அளவுக்கு ரொம்ப பரிதாபமான நிலைமையில் இருக்க மாதிரி இருப்பாங்க. ஆனால் உண்மையில் பார்த்தீங்கன்னா அவங்கள்ட்ட கோடிக்கணக்கான சொத்து இருக்கும். அந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் அன்றாட வாழ்க்கையில் அடிக்கடி பார்க்க நிகழும். அதே மாதிரி ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம அப்பா ஜென்ரேஷன்லாம் அவர் ஒருத்தர் தான் சம்பாதிச்சிருப்பாரு. ஆனால் அவரை நம்பி கிட்டத்தட்ட 4 பேர் குடும்பத்தில் இருந்திருப்போம். எல்லாரோட செலவுகளையும் அவர் ஈடுகட்டுற அளவுக்கு சமாளிச்சிருப்பாரு. அதே போல் மாத கடைசியில் சில சமயம் மிச்சமும் படுத்த முடியும். ஆனால் இப்போ பார்த்தா குடும்பத்தில் 4 பேர் சம்பாதிச்சாலும் அந்த காசு எங்கே போகுதுன்னே தெரிய மாட்டேங்குது. இந்த மாதிரி பணம் நிர்வாகம் தொடர்பான 1008 கேள்விகள் நம்மள எல்லாருக்குமே இருக்கும். அந்த மாதிரி என்னுடைய கேள்விகளுக்கான பதிலை தான் நான் 10 வருஷத்துக்கு முன்னாடி தேடி போன பயணத்தையும் என்னுடைய வாழ்க்கை அனுபவங்களையும் அதிலிருந்து நான் கற்றுக்கிட்ட பாடங்களையும் நான் பண்ண தவறுகளையும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறதுக்காக தான் இந்த சேனல். வெல்கம் டு விஷ்ணு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஹப். செக்யூர் டுடே, இன்வெஸ்ட் டுமாரோ, வெல்தி ஃபார் லைஃப்.